தமிழ்நாடு தனக்குத்தானே செய்து கொண்ட துரோகம்னு ஒண்ணு சொல்லணும்னு சொன்னா அது என்ன சொல்லுவானா, கலைஞருக்கு தொடர்ந்து 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில உட்கார வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட யூகே தான். கிட்டத்தட்ட நம்ம ஒரு வளர்ந்த நாடு தான் தமிழ்நாடு. அந்த வாய்ப்பை தமிழ்நாடு ஒரு நாளும் தமிழ்நாடு தனக்குத்தானே கொடுத்துக்கிட்ட தண்டனையை தான் நான் பாக்குறேன். ஏதாவது ஒரு 10 ஆண்டு ஆட்சி கலைஞர்களை கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கல, இன்னைக்கு நம்ம நிலைமையே வேற. இன்னைக்கு எம்ஜிஆருக்கு 10 ஆண்டு கொடுத்தோம், 13 ஆண்டு ஆல்மோஸ்ட் கொடுத்தோம், 13 ஆண்டுகள். ஜெயலலிதாவுக்கு 10 ஆண்டு கொடுத்துட்டோம். என்ன வளர்ச்சி அடைஞ்சது? தந்தை பெரியாரினுடைய கனவு திமுகவினுடையது ஆட்சி. அது தமிழ்நாட்டை டெவலப் பண்ணிருக்கு. திமுக ஆண்ட அந்த 22 ஆண்டுகள் பிளஸ் 18 பிளஸ் 4 நினைக்கிறேன் 5 வருஷம், ஒரு 23 ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டை திராவிடம் ஆண்டதுக்கு. மிச்சம் இருக்கிற 33 ஆண்டு சொல்றாங்க, அதுக்கு பேர் ஆட்சி அல்ல, அதுக்கு பேர் நீட்சி. கலைஞர் ஆட்சியினுடைய நீட்சி. கலைஞர் செய்ததுல இருந்து எதையும் மாத்தி செஞ்சிடவே முடியாத மாதிரியான ஒரு திட்டம். கலைஞர் முதல் தலைமுறைக்காக அந்த திட்டம் போட வேண்டிய அவர் 3வது தலைமுறைக்காக ஒரு திட்டம் போட்டிருக்கிறவர். அந்த தலைவரை தான் நம்ம பேசணுமே ஒழிய இதை பத்தி பேச வேண்டியதே கிடையாது.